அவர் உயிரோட இருந்தாலாவது உன்னை எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. சரி விடு, அவர் சமம் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு ஒரு வேலை வாங்கிக்கோயேன். டேய், எப்படிடா உங்க அப்பாவுக்கு நான் உதவி செஞ்சேன், அதுக்காக நீ எனக்கு வேலை போட்டு கொடுன்னு கேட்க சொல்றியா? ஆனாலும் இவன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான். ஐயோ பாத்தியா, ஆஃப் கேட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனோட பைசல் பண்ணி விட்டுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கல, நீ கிளம்பிக்க. சரிடா. வருத்தப்படாதா, உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்டா. சரி கிளம்பு கிளம்புங்க. தம்பி நீங்க தானே படம் பிடிக்கல புலிகேசி? ஆமா. வாங்க இந்த பக்கம். என்னடா விஷயம் இருக்குல்ல? என்னடா விஷயம்? என் தங்கச்சி மின்னலுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீங்க தான் வந்து படம் பிடிக்கணும். தங்கச்சி மின்னலுக்கு ஃபங்க்ஷனா? அது என்ன யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? இல்ல இல்ல காமன்வெல்த் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கிருக்கா? அப்படின்னா ஜனாதிபதி அப்துல் கலாம் 10 பெண் சயின்டிஸ்ட் செலக்ட் பண்ணாரு, அதுல உன் தங்கச்சி இருக்குதா? அதுவும் இல்ல. அப்ப எதுக்குடா இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்க? அதை விட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி மின்னல் மரப்புல உட்காந்துட்டா. மரப்புல உட்காந்துட்டாளா? அப்படின்னா அதான் பெரிய மரமலா இருந்தா அவளுக்கு ஏதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்டா? என் தங்கச்சி மின்னல் வயசுக்கு வந்துட்டா, நீங்க தான் படம் பிடிக்கணும். படம் பிடிச்சி பத்திரிக்கை அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், ஊரெல்லாம் பஸ் காரெல்லாம் ஒட்டணும், அதை வச்சு நான் ஃபங்க்ஷன் வைக்கணும். நான் வச்சிருப்பேன். பொண்ணு வயசுக்கு வர்றதுங்கிறது சாதாரண இயற்கை நிகழ்ச்சிடா. அதை போய் கட்சி பேரணி மாதிரி மாநாடு மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடணுங்கிறியே, இந்த அசிங்கத்துல என் கேமரா படம் பிடிக்காது போடா. அது அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி பேரை உசிரியா வச்சிருக்கேன்னு அந்த சாயத்தை மாத்திக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க தான் வந்து படம் எடுத்துறேன்னு. பாசமல்ல சிவாஜி மாதிரி ஃபீல் பண்றியே, உன் சாவித்திரியை நான் பார்த்தே ஆகணும். வா. ஓ என்னையா நடுவீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்கு? முருகனே குச்சி கட்டி இருக்கான். ஓ என்ன இருக்குது? குச்சி கட்டிட்டான் அவன். பொண்ணை வர சொல்லி போட்டோ எடுத்துப்பான். என்ன படம் பிடிக்கிற வந்திருக்காங்க, முகத்தை காட்டுமா? இவ்வளவு வேகமா வந்தா நான் எப்படி எடுக்க முடியும்? மறுபடியும் வர சொல்லியா? அம்மா படம் பிடிக்கிற வந்திருக்காங்க, மறுபடியும் முகத்தை காட்டுமா? இதே மாதிரிதான் அங்கேயும் வேகமா வந்துச்சு. அவன் ஏமாந்த மாதிரி நான் ஏமாற தயாரா இல்ல. நிதானமா வந்து அதை எடுக்கிற போட்டோ உள்ள விழும். வர சொல்லியா? அம்மா நின்னு ஒழுங்கா காட்டுமா? இந்த மாவு கிரைண்டருக்கு பேர் தான் மின்னலா? இதான் உன் தங்கச்சி. 40 வயசு இருக்கும் போல இருக்கு, இப்பதான் உட்காந்துட்டா. கொஞ்சம் லேட்டா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகலடா, உலக லேட் ஆயிருக்கு. இதையெல்லாம் என் கேமராவில படம் பிடிச்சேன்னு வையேன், என் கேமராவுக்கு வயசாயிடு. நான் வர்றேன். என்னடா குடிச்சாங்க பண்றேன்? இன்னைக்குதான் செட் ஆயிருக்கு. ஒழுங்கா படம் பிடி, இல்லாட்டினா உயிரோட போக மாட்டேன். ஆமா மின்னலு படம் வைக்கிறவன் போயிட்டாரம்மா.